குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நாம் 8th ஸ்டாண்டர்டு ஹிஸ்ட்ரியில் 4th லெசன் பார்க்கலாம். பீப்புள் ரிவால்ட். ஓகேவா? இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் என்ன லேர்னிங் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் டு நோ த பாளையக்காஸ் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. சரியா? அடுத்தது வந்து இது பாளையக்காரர்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த ரோல் ஆஃப் புலித்தேவர் அண்ட் கட்டபொம்மன் இன் த ஆன்டி பிரிட்டிஷ் அப்ரைசிங். அதாவது அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதாவது ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆப்போசிட்டாக புலித்தேவர் கட்டபொம்மன் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக வேலை செஞ்சாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது டு நோ அபவுட் த சவுத் இண்டியன் ரிபல்ஷன், அதாவது சவுத் இந்தியாவில் ஏற்பட்ட புரட்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் த காசஸ் அண்ட் எஃபெக்ட் ஆர் வேலூர் முட்டினி, அதாவது வேலூர் புரட்சிக்கு அதனோட காரணம் எதனால் வந்து வேலூர் புரட்சி அப்படின்னு அது ஏற்பட்டது, அதுக்கப்புறம் அதனால் என்னென்ன விளைவுகள் வந்து உருவாச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது டு அண்டர்ஸ்டாண்ட் த காசஸ் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் ரிவால்ட் ஆஃப் 1857, அதாவது 1857 நடந்த புரட்சியின் காரணமாக அதனோட காரணங்களும் அதனால் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா கண்ணா? அடுத்தது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இன்ட்ரோடக்ஷனில் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் dominance by the British over many parts of India after the Battle of Plassey in 1757 disturbed the political, social and economical order of the country. This led to the devastating many landlords and chieftains of their power and estates. Naturally, many of them revolt against the British. The English assumed the rights of collecting the annual tribute from the Palayakars. The first residence to the British was offered by the Pulitevar. Since then, there had been rebels by the Palayakars such as the Veerapande Kattabomman, அடுத்தது ஊமத்துறை, அடுத்தது மருது பிரதர்ஸ் அண்ட் தீரன் சின்னமலை. சரியா? இங்கே இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால் இந்த அதாவது இந்த பிளாசி போர் அது வந்து நம்ம செகண்ட் லெசனில் படித்தோம் இல்லையா? இந்த பிளாசி போர் முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ்காரங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற நிறைய இடத்த வந்து என்ன பண்ணாங்க, அங்கே இருக்க பணம் அது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொள்ளை அடிச்சிட்டாங்க. சரியா? எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டாங்க. சரியா? அதாவது வரி அப்படின்ற பேரில் என்ன பண்ணாங்கன்னா மக்களை பயங்கரமாக சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? இது வந்து பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரசியல் பொருளாதாரத்தில் இவங்க வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தாங்க. அது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து அதாவது லேண்ட்லார்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நிலக்கிழார்கள் வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்தில் வந்து வேறுபாடை வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி அந்த மாதிரிலாம் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது வந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரே மாதிரி இருக்க லேண்ட்லார்டுங்கள்லேயே இவங்க வந்து பார்ஷியாலிட்டி பார்க்க ஆரம்பித்தோடனே அவங்களுக்குள்ளேயே என்னாச்சு அப்படின்னா இந்த பிரிட்டிஷ்காரங்களை எதுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா? அவங்களுக்குள்ளேயே என்ன ஆகுது அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா? இது வந்து என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு எதிராக வந்து புரட்சி ஏற்படுறதுக்கு அவங்களுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் பாளையக்காரங்கக்கிட்ட இருந்து வருடத்துக்கு வந்து டேக்ஸ் வாங்குறாங்க இல்லையா, இந்த உரிமையை அவங்க வாங்கியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாளையக்காரங்கக்கிட்ட இருந்து தான் முதல்ல எதிர்ப்பு வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்தது. அது யாரால் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு புலித்தேவர் தான். சரியா? அவருக்கு பின்னாடி என்னாச்சு அப்படின்னா
அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்களான வீரபாண்டிய கட்டபொம்மன், ஓமத்துரை, மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை இவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, போர்க்கொடி தூக்க ஆரம்பித்தாங்க. சரியா? சரி, இந்த பாளையக்காரர்கள் சொல்கிறோம் இல்லையா, அதாவது யார் அந்த பாளையக்காரர்கள், ஓகேவா? அதை நாம் இப்போ பார்க்கலாம். சரியா? The Vijayanagara ruler appointed Nayaks in their provinces. The Nayak of Madurai in turn appointed Palayakarar. அடுத்து அது வந்து Vishwananda became the Nayak of Madurai in 1529. He noticed that he could not control the chieftain who wanted more power in the provinces. Okay-va? So, with the consultation of his minister Aryananda Mudaliyar, Vishwananda institute Palayakar system in 1529. The whole country was divided into 72 Palayams and each one was put under the Palayakar. Palayakar was the holder of territory or the Palayam. These Palayam were held in military tenure and extended their full cooperation to be need of the Nayaks. The Palayakaras collected tax of which 1/3 was given to Nayak of Madurai, another 1/3 of the expenditure of the army, and rest was kept for themselves. சரியா? இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பாளையங்கள் எப்படி தோன்றுச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா, விஜயநகரத்தில் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிளேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா நாயக்கர்கள் அப்படின்றவங்கள நியமிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு கிளாஸு, அந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு கிளாஸ் டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய, அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாததுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துலையும் ஒரு கிளாஸ் டீச்சர்ஸ் இல்லையா? நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் பிரிப்பாங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்டு, தேர்ட் ஸ்டாண்டர்டு. இப்போ அதில் வந்து ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, அதை டிவைட் பண்ணுவாங்க. சரியா? ஏன்னா கிளாஸஸ் வந்து நம்ம மிஸ்ஸுங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதை வந்து பிரிப்பாங்க இல்லையா? நிறைய ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அதை பிரித்து 2 கிளாஸு 3 கிளாஸு அந்த மாதிரிலாம் போடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒருத்தரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நாயக்கர்கள் அப்படின்றவங்கள இவங்க வந்து அதை நியமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மதுரை நாயக்கர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மதுரையை கண்ட்ரோல் பண்ணதுக்கு வந்து அவங்களால முடியல அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து இந்த பாளையக்காரர்கள் அப்படின்றவங்கள நியமிக்கிறாங்க. இப்படி தான் வந்து 1529 வந்து பாளையக்காரர்கள் நியமிக்கப்படுறாங்க. சரியா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வநாதர் வந்து மதுரை நாயக்கரானார். சரியா? மதுரை நாயக்கர் வந்து விஸ்வநாதர்ன்றவங்க ஆன உடனே இவரால் வந்து அவங்கள அதிகாரங்களை பெற வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா குட்டி குட்டியான தலைவர்களை வந்து கட்டுப்படுத்த முடியல. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இவரோட அமைச்சர் வந்து அரியநாதரும் இவரும் கலந்து பேசி என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாளையக்காரர் அப்படின்ற ஒரு முறையை ஏற்படுத்துகிறாங்க. இதன் மூலமாக என்னாச்சு அப்படின்னு சொன்னால், நாட்டில் 72 அப்படியே நாட்டை வந்து 72 பிரான்ச்சாக பிரித்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாளையங்களாக பிரிக்கப்பட்டு ஒரு பாளையத்துக்கும் ஒரு பாளையக்காரர்களை கொண்டு வராங்க. சரியா? இவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு பாளையக்காரரும் இவங்க பிரதேசத்தில் அல்லது இவங்க பாளையத்தில் அவங்க தான் அதனோட உரிமையாளர்களாக கருதப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த பாளையக்காரர்கள் வந்து நாயக்கர்களுக்கு தேவையான பொழுது எல்லா வசதியும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. சரியா? அவங்களுக்கு இராணுவம் வேணும்னா அவங்க அனுப்புவாங்க. அப்புறம் அவங்களுக்கு வேறு ஏதாவது வரி வசூல் பண்ணணும்னா அதெல்லாம் அவங்க தான் வசூல் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க வந்து இந்த பக்கம் ஏதாவது ஒரு வேலையாக போனாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லா வேலைகளையுமே அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரியெல்லாம் வசூலிக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து தங்கள் வசூலித்த வரி பணத்தில்
மூணில் ஒரு பங்கு யாருக்கு கொடுக்கணுன்னா மதுரையில் இருக்க நாயக்கர்கள் கொடுப்பாங்க. அப்புறமா அடுத்ததில் மூணில் இன்னொரு பங்கு இருக்கும் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட இராணுவம், அதாவது அவங்க ஆர்மிக்கு செலவு பண்ணுவாங்க. சரியா? அதுக்கடுத்தது மீதி இருக்கிறத வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட சொந்த செலவுக்கு வச்சுக்குவாங்க. சரியா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி ரிவால்ட் ஆஃப் சவுத் இந்தியா, ரிவால்ட் ஆஃப் த பாளையக்கார். ஃபஸ்ட்டு பாளையக்காரர்கள் தான் வந்து புரட்சி ஆரம்பித்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா. இந்த பாளையக்காரர்கள் அப்படின்றவங்க எப்படி ஆரம்பித்தாங்க புரட்சி அப்படின்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். டியூரிங் த 17th and 18th century, the பாளையக்காரர் played an vital role in the political of in Tamil Nadu. They record themselves as independent. Among the Palayakars, there were two blocks, namely the Eastern and Western block. The Eastern Palayam, where the Nayaks ruled under the control of Kattabomman, and the Western Palayam where the Maravas ruled under the control of Pulithevar. These two Palayakars refused to play an tryst to the English and rebelled. The early struggle between the Palayakar and the East India Company had a strong political dimensions. By the Carnatic Treaties of 1792, consolidated the English power over the Palayakar. The English got the right to collect tax. The result was the outbreak of the revolt of Palayakar. சரியா? இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் 18th and 17th 18th செஞ்சுரியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டோட அரசியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாளையக்காரர்கள் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலாக இருந்தாங்க. அதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து யாருக்கும் வந்து அடிமையானவங்க கிடையாது, நாங்கள் வந்து தனியாக தான் நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாளையக்காரர்களில் ரெண்டு பேட்ச் இருக்குது. சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் கிழக்கு பாளையம். சரியா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அப்படின்னு இவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. சரியா? ஈஸ்டில் பார்த்திங்கன்னா நாயக்கர்கள் வந்து கட்டபொம்மனோட கட்டுப்பாட்டில் இருந்தாங்க. அதே மாதிரி வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மறவரான புலித்தேவரோட கண்ட்ரோலில் வந்துடுறாங்க. சரியா? இந்த ரெண்டு பேரும் தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு இந்த கிஸ்ட் அப்படின்றது கப்பம் கட்டுறது. சரியா? அதாவது வரி செலுத்துறது. சரியா? டேக்ஸுன்னு சொல்லுவாங்க. அது கிஸ்ட் அப்படின்னா அவங்களுக்குன்னு வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா? இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள்லாம் கட்ட மாட்டோம், உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, புரட்சி பண்ணுறாங்க. சரியா? இதில் வந்து பாளையக்காரர்கள் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஆரம்ப காலத்துலேருந்தே போராட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து என்ன ஆச்சுன்னா இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போராட்டமாக மாறுது. சரியா? 1792 பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக உடன்படிக்கையின் மூலமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து பாளையக்காரர்கள் மீது அதிகாரம் வந்து செலுத்த ஆரம்பித்தாங்க. இந்த உடன்படிக்கைப்படி பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு வரி வசூல் செய்கிறது எல்லாமே ஆங்கிலேயர்கள் வசந்தான் இருந்துச்சு. இது வந்து என்னாச்சு, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாளையக்காரங்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் இடையே புரட்சி வர்றதுக்கு காரணமாக இருந்தது. சரியா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா புலித்தேவர். சரியா? இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா புலித்தேவர் வாஸ் த pioneer in Tamil Nadu to protest against the English rule in India. He was the Palayakar of the Nirkattum Seval near the Tirunelveli. During his tenure, he refused to pay the tribute neither to Muhammad Ali, the Nawab of Arcad, nor to the English. Further, he started position them. Hence, the force of the Nawab of Arcad and the English attacked Pulithevar, but the combined force were இதுதான் வந்து புலித்தேவர். ஓகேவா? மிஸ் வந்து புலித்தேவர் அப்படின்போது ஒரு கம்பீரமாக இருக்கணும் இல்லையா, அதனால்
எப்படி நல்லா இருக்காரா? இவர் தான் புலித்தேவர். ஓகேவா? சரி, அடுத்தது பார்க்கலாம். மிஸ் இந்த கதை உங்களுக்கு சொல்கிறேன். டிஃபீட்டட் பை புலித்தேவர் அட் திருநெல்வேலி. சரியா? புலித்தேவர் வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் கிங் டு ஹாவ் த fought and defeat the British in India. After his victory, Pulitevar attempt to form a league of the Palayakar to oppose the British and the Nayaks. In 1759, Nirkattam Seval was attacked by the force of Nawab of Arcad under the leadership of Yusuf Khan. Pulitevar was defeated and Anandanallur and Nawab forced captured the Nirkattam Seval in 1761. Pulitevar, who lived in extinct, recaptured Nirkattam Seval in 1764. Later he was defeated by the Captain Campbell in 1767. Pulitevar escaped and died to exile without the fulfill of his purpose. அடுத்தது, although his courageous trail of the struggle for independence in history of South India. சரியா? புலித்தேவர் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷுக்கு எதிராக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கிறது யார் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு யாருன்னா புலித்தேவர் தான். சரியா? இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க நெற்கட்டும் சேவல் அப்படின்ற ஒரு பாளையக்காரர் இவர். சரியா? அவரது ஆட்சி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆற்காடு நவாப் முகமது அலி வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா டேக்ஸ் கொடுக்க கிஸ்ட் அப்படின்னு சொல்கிற இல்லையா, அந்த கொடுக்கறதுக்கு அவர் மறுத்து வராரு. சரியா? அவங்களை எதுக்கிற தொடக்குறாங்க. உடனே ஆற்காடு நவாப் மற்றும் ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் புலித்தேவரை வந்து தாக்குறாங்க. சரியா? தாக்குறாங்க. ஆனாலும் அந்த கூட்டுப்படைகள் வந்து திருநெல்வேலியில் புலித்தேவரால் தோற்கடிக்கப்படுறது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு வந்து போரிட்டு அவங்கள தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் வந்து யார் அப்படின்னு சொன்னால் அதாவது புலித்தேவர். இந்த வெற்றிக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னு சொன்னால் புலித்தேவர் வந்து நவாப் மற்றும் ஆங்கிலேயர்களை வந்து எதிர்த்து நிறைய பாளையக்காரர்களை வந்து அவங்களோட குரூப்பில் சேர்த்த முயற்சிக்கிறாரு. உடனே இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு தெரிஞ்சிடுது. உடனே 1759 யூசுப் கான் தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆற்காடு நவாப் படைகள் வந்து நெற்கட்டும் சேவலை வந்து போய் சண்டை போடுறாங்க. சரியா? இந்த நெற்கட்டும் சேவலில் புலித்தேவர் வந்து என்ன பண்ணுறாரு, தோற்று போயிடுறாரு. சரியா? அதாவது அந்தநல்லூரில் வந்து புலித்தேவர் வந்து தோற்கடிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா 1761 ஆற்காடு நவாப் படைகள் வந்து நெற்கட்டும் சேவலை பிடிச்சிக்கிறாங்க. புலித்தேவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தலைமறைவாக வாழ்கிறாரு. சரியா? அதுக்கப்புறம் திரும்பி என்ன பண்ணுறாருன்னா ஒரு 3 years கழித்த உடனே 1764 வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திரும்பி அவர் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஹெல்ப் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, திரும்பியும் அந்த நெற்கட்டு சேவலை வந்து மீண்டும் சண்டை போட்டு பிடிக்கிறாரு. சரியா? அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா கேப்டன் கேம்வெல் அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த கெம்பெல் அப்படின்றவங்களால திரும்பியும் தோற்கடிக்கப்பட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தப்பிச்சு போய் தலைமறைவாக வாழ்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலையே அவங்க தலைமறைவாக வாழ்கிற இடத்துலையே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இறந்து போயிடுறாரு. சரியா? அவரோட அதாவது அவங்களோட ஆசை வந்து நிறைவேறாமலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இறந்து போயிடுறாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீரபாண்டிய கட்டபொம்மன். சரியா? The ancestor of the Kattabomman belong to Andhra. They migrated to Tamil country during the 11th century as a feudatory under the Pandyas. அடுத்தது ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் ruled the வீரபாண்டியபுரம். அடுத்தது அது வெயிட் பண்ணுங்கடா. பாஞ்சாலங்குறிச்சி was its capital. He later became a
Poligar during the role of Nayak. He was succeeded by his son Veerapandiya Kattabomman. His wife was Jakkammal and his brother were the Umadurai and Sevattai. சரியா, செவத்தையா, அதை வந்து செவத்தை அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா, சரி. இப்போ வந்து இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டபொம்மனோட முன்னோர்கள் வந்து யார் அப்படின்னா ஆந்திராவை சேர்ந்தவங்க. சரியா, இவங்க வந்து 11th செஞ்சுரியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்ந்து வந்துடுறாங்க. பாண்டியர்களின் கீழே இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே. சரியா, இது வந்து பாஞ்சாலங்குறிச்சியை தலைநகராக கொண்டு ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து இந்த வீரபாண்டியபுரத்தை வந்து ஆட்சி செஞ்சு வராது. பின்னர் இவங்க வந்து இந்த நாயக்கர்கள் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்களாக மாற்றப்படுகிறார்கள். சரியா, இந்த ஜெகவீரபாண்டியனுக்கு பின்னாடி வர்ற அவரது மகன் தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். சரியா, பாளையக்காரர். அதுக்கப்புறம் அவர் வந்து பாளையக்காரராக ஆகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்கம்மாள். அவங்களுக்கு அந்த ஜக்கம்மாளுக்கும் அவங்களோட சகோதரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊமத்துரை மற்றும் செவத்தையா. சரியா, சரி. அப்புறம் இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த வந்து கட்டபொம்மனுக்கும் ஆற்காடு நவாப்பு நம்ம பார்த்தோமா, யார் புலித்தேவரோட இதில் நம்ம ஆற்காடு நவாப்பு பார்த்தோம் இல்லையா, அவருக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஓகேவா, சரி. Nawab of Arcad. சரியா, after decline the Vijayanagar emperor, the Mughal established their supremacy in the south. The Nawab act in the representative in Karnataka. Palayam-Kurichi Palayam was acted as the ally to Nawab of Arcad since it paid tribute to the Nawabs. சரியா, அதாவது வட்டி கொடுக்கறது, அது டேக்ஸ் கட்டுற ட்ரிபியூட் அப்படின்னா. பட் த 1792 த பொலிட்டிக்கல் condition had completely changed based on the Carnatic Treaty in 1792. The company gained the right to collect tax from the Panjalankurchi. சரியா, the collection of tributes was the main cause for the rivalry between the இங்கிலீஷ் அண்ட் கட்டபொம்மன். அதாவது என்ன அப்படின்னா விஜயநகர பேரரசு வந்து என்னாச்சு அப்படின்னா அவங்களுக்கு அப்புறமா இந்த முகலாயர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது விஜயநகர பேரரசை வந்து அழிச்சிட்டு முகலாயர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஆட்சியை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்ச உடனே என்னாச்சு அப்படின்னா கர்நாடகாவில் இருக்க நவாப் வந்து பார்த்திங்களா அப்படின்னா முகலாயர்களுக்கு வந்து முகுல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக செயல்படுறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா இடத்துக்கும் போகிறது, அப்புறம் டேக்ஸ் அதாவது இந்த ட்ரிபியூட்டை வாங்கிட்டு வர்றது, அது வந்து அவங்களுக்கு அந்த முகுல்ஸுக்கிட்ட கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க. சரியா, இந்த மாதிரி பண்ணும் பொழுது தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நவாப்புக்கு வந்து இவங்களுக்கு வந்து அந்த கிஸ்ட் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, வந்து இவங்க வந்து என்ன இந்த பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து இந்த வந்து நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து வரி வசூல் செய்யும் உரிமை வந்து கிடைச்ச உடனே இது கட்டபொம்மன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் கொடுத்த இதுக்குமே வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரி வசூல் பண்ணுறாங்க. அது வந்து இவருக்கு பிடிக்கலை. ஆல்ரெடி நாம் வந்து கொடுத்தாச்சு, அதுவும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை விட எக்ஸ்ட்ராவாக இவங்க கேட்குறாங்க. அப்படின்றதுனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அது ஏற்கனவே வந்து அவருக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் அப்படியே புகஞ்சிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து மோதலுக்கு முதலான ஒரு காரணமாக ஆயிடுச்சு. சரியா, அடுத்தது கட்டபொம்மன் மீட் ஜாக்சன். In 1798, Colin Jackson, the collector of Ramanathapuram, wrote letter to Kattabomman asking him to pay the tribute arise. But Kattabomman replied that he was not in a position to remit the tribute due to the famine in the country. Colin Jackson get angry and decided to send the expedition to the punish Kattabomman. However, the Madras government
decided to collect to summon to Palayakar of at Ramanathapuram in hold a discussion. In 1798, Kattabomman and his minister Siva Subramaniam meet the collector of Ramanathapuram upon the verification of the account. Colin Jackson was convinced that the Kattabomman had cleared most of the arrears, leave only the 1080 pagodas as balance. During his interview, Kattabomman and his minister Siva Subramaniam had to stand before the arrogant collector for 3 hours. The collector insulted them and tried to arrest Kattabomman and his minister. Kattabomman tried to escape with his minister. Oomanturai suddenly entered to fort with his men and helped to escape of Kattabomman, but unfortunately Siva Subramaniam was taken as prisoner. அதாவது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து இந்த ராமநாதபுரம் கலெக்டர் வந்து கார்லின் ஜாக்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், 1798 பார்த்தேன் அப்படின்னா, அதாவது வரி கொடுக்கணும் இல்லையா, அதில் பாதி காசு கொடுத்துட்டாங்க, பாதி காசு அவங்களால கொடுக்க முடியல. ஏன்னா அந்த நாட்டில் நடக்கக்கூடிய மழை இல்லாமல் சம் ரீசன்ஸ் இருக்கலாம், சரியா, அதனால் அவங்களால கொடுக்க முடியல. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், பாக்கி தொகையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கட்டபொம்மனுக்கு ஒரு கடிதம் லெட்டர் போடுறாரு. கட்டபொம்மன் வந்து நாட்டில் ரொம்ப பஞ்சம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் எங்களால் பேலன்ஸ் பணத்தை கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லி அவங்களோட சூழ்நிலையே தான், இதுதான் சூழ்நிலை, அதனால் எங்களால் தர முடியலை அப்படின்னு சொல்லி பதில் எழுதுறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜாக்சனுக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்தோடனே என்ன பண்ணுறாரு, இந்த கட்டபொம்மனை வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு படையை வந்து அனுப்ப முடிவு செய்கிறாரு. இருந்தாலும் போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த சென்னைக்கு வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்குறாங்க, கட்டபொம்மனுக்கு அழைப்பு அனுப்புறதுக்காக ராமநாதபுரத்துலேருந்து அதாவது ஒரு மீட்டிங்கை வந்து ஏற்பாடு பண்ண சொல்கிறாங்க கலெக்டர், சரியா. உடனே அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட் வந்து நீங்கள் அவங்களோட பேசுங்க, உடனே நீங்கள் வந்து சண்டைக்கு போக வேண்டாம், அவங்கள கூப்பிட்டு பேசுங்க, பேசி வந்து ஒரு கிளியரான ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஜாக்சன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கட்டபொம்மனை கூப்பிடுறாங்க, வர சொல்கிறாங்க, பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கட்டபொம்மனும் அவங்களோட அமைச்சர் வந்து சிவசுப்ரமணியம் 2 பேரும் ராமநாதபுரத்துக்கு கலெக்டரை பார்க்கறதுக்காக வராங்க. வந்த உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 1080 வந்து பக்கோடா தான் பாக்கி இருக்குது, தவிர மற்ற எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி கட்டபொம்மன் வந்து அதாவது அவர் கொடுத்த வந்து கணக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அவர்கிட்ட காமிக்கிறாரு, சரியா. இதை பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஜாக்சன் வந்து கொஞ்சம் சமாதானமாக ஆயிடுறாரு. இந்த சந்திப்பின் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், கட்டபொம்மனும் அவங்களோட அமைச்சர் சிவசுப்ரமணியம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க 2 பேரையும் உட்கார சொல்லவே கிடையாது. அவங்க வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கும் மேலே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஜாக்சன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கட்டபொம்மனையும் அவங்க அமைச்சரையும் நிற்க வச்சே பேசிகிட்டு இருக்கார், சரியா. நிற்க வச்சே பேசுகிறாரு, அவங்கள உட்காருன்னு சொல்லவே கிடையாது. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து அது வந்து அவங்கள வந்து ஒரு அவமானப்படுத்தின மாதிரி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வச்சு இவங்கள வந்து என்ன பண்ணணும், இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த ஜாக்சன் பார்க்குறாரு. பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட தம்பி இருக்காங்க இல்லையா, உடனே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஊமத்துறை வந்து அவங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு வெளியில் நின்றுட்டுருக்காரு, அவங்களோட ஆளுங்களோட நின்றுட்டுருக்காரு. இவங்களோட ஐடியாவை அவருக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், டக்குன்னு அவங்களோட குரூப்போட உள்ளே நுழைஞ்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கட்டபொம்மனையும் அந்த அவங்களோட அமைச்சரையும் தப்பிக்கிறதுக்கு வந்து வழி பண்ணுறாரு. ஆனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட அமைச்சர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவங்க அமைச்சர் வந்து அந்த ஜாக்சன்கிட்ட மாட்டிக்கிறாரு, சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எட்வர்டு கிளைவ் அண்ட் கட்டபொம்மன். ஆஃப்டர் ஹிஸ் ரிட்டன் த பாஞ்சாலம் குறிச்சி, Kattabomman wrote a letter to a Madras council
narrating the behavior of Collector Colin Jackson, Edwin Clive, and the Governor of Madras Council ordered the Kattabomman to surrender. The Madras Council directed Kattabomman to appear before the committee. Meanwhile, Edwin Clive dismissed to Collector for his misbehavior and released Sivasubramania. Kattabomman appeared before the committee and found the Kattabomman was not guilty. S.R. Lusington was appointed collector in the place of Colin Jackson, who was eventually dismissed from service. This is Kattabomman. Okay. திஸ் இஸ் ஆற்காடு நவாப். உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க, ஆற்காடு நவாப்புனா எப்படி இருப்பாங்க, நம்ம கட்டபொம்மன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோணும் இல்லையா? அதுக்காக தான் மிஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? இவர் தான் கட்டபொம்மன். ஆற்காடு நவாப் அப்படின்னா இப்படி தான் இருப்பாங்க. ஓகேவா? நவாப் இப்படி தான் இருப்பாங்கோ. அடுத்தது சரி, இப்போ இது என்ன அது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? எட்வன் கிளைவ் அண்ட் கட்டபொம்மன். பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பின உடனே என்ன பண்ணுறாரு கட்டபொம்மன் கலெக்டர் கர்லின் ஜாக்சனும் அவர்கிட்ட நடந்ததையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மெட்ராஸ் கவுன்சில் இருக்கு இல்லையா, அவங்க தான் நம்மளை மீட்டிங்க்கு கூப்பிட்டாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு லெட்டரை போடுறார். என்ன போடுறாரு, என்ன நடந்துச்சு, எங்களை இவ்வளோ அவமானப்படுத்தினாங்க, இது எல்லாத்தையும் ஒரு லெட்டராக எழுதி என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு போடுறாரு. போட்ட உடனே என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எட்வின் கிளைவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்ககிட்ட சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு. அவங்க அவங்களோட கமிட்டி முன்னாடி என்ன பண்ணணுங்க, நீங்கள் சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இந்த சிவசுப்ரமணியம் இருக்காங்க இல்லையா, அவங்க அமைச்சர், அவங்கள விடுவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மெட்ராஸ் கமிட்டி இந்த கலெக்டர் ஜாக்சனை இவர் தவறான நடந்துக்கிட்டதுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்கள பதவியிலேருந்து நீக்கிறாங்க. அவருக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், கலெக்டராக எஸ்ஆர் லூஹிஸ்டன் அப்படின்றவங்க நியமிக்கிறாங்க. சரியா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், த கான்ஃபிடென்சி ஆஃப் பாளையங்கார். அதாவது பாளையக்காரர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படி ஒரு புதுசாக ஒரு கூட்டமைப்பு, ஒரு இது கமிட்டி உருவாக்கி அதன் மூலமாக எப்படி பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் கண்ணா. இது வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மிஸ்ஸு. ஸோ கண்டிப்பாக இதை திரும்ப திரும்ப பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியும். கண்டிப்பாக இதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. ஓகேவா? நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இதுலேயே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம். சரியா? கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வேறு ஏதாவது லெசன்ஸ் உங்களுக்கு மிஸ் நடத்தணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லெசன் நேமும் அந்த இதையும் போட்டிங்கன்னா மிஸ் அதை உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா?